விவசாயிகளே, இன்றைக்கி ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா ரோஜா ஃபீல்டு தான். பொழைக்கிட்டே இருக்காரு. அடித்து பிடிச்சி வர வச்சுருக்கோம் ஃபுல்லாக துளுப்பு. மட்டும் தெரியல, மட்டும்தான் தெரியவே மாட்டேங்குது. ஆனால் சொல்கிற மந்தில் கண்டிப்பாக பாருங்க, இப்போ தெளிக்கல தார்மரத்தில் வந்துருக்கும். இந்த இடம் தெரியல, இப்போ தெளிதில்ல. தெரிஞ்சுக்குதுண்ணா. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? இந்த ஒட்டைக்கு எல்லாம் ரப்பாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குது? எல்லாமே சாஃப்டாக மாறிக்குதா? டோஸு சும்மா இல்லை களை வெட்டணுண்டாப்பா. இன்னைக்கு களை வெட்டி தான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுனா எப்படி இருக்குது ரிசல்ட் உனக்கு? இது மிச்செல்லாம் வச்சிடறேன் இப்போ நான். வச்சிரு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது தோட்டம், இப்போ எப்படி இருக்குது தோட்டம்? நான் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்குது இப்போ. அதான் இதே டோஸை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணு கரெக்டாக, அவ்வளோதான். ரிசல்ட் எக்ஸ்ட்ரா. இந்த வாட்டி சாயங்காலம் அடிக்கலாமா காலையில் அடிக்கலாமா? எப்போ அடிக்க போகிற நீ தான் நீ சொல்லு. போனாட்டி எவ்வளோ பொழுது போய் தானே ஆச்சா? மணி 6க்கு 6:30 அதே போல் கூலிங்காக இருக்கும்போது தான் அடிக்கணும், வெயில் அடிக்கக்கூடாது. வெயில் அடிச்சா ரஃப் ஆகி போடும். சரி, பேனுக்கு அடிக்கணும் போது பேன் எடுக்கும்போது காலையில் அடிச்சிக்கலாம். இது போல் காலையில் அடிக்கலாம். பேனுக்கு மருந்து அடிச்சதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வெயில் காயணும். அப்போ தான் பேனுக்கு அடிக்கணும். நீ லட்சம் பாரு, அதான் ரைட்டு பேனுக்கு. அதே போல் ரிசல்ட்டா நீ சொல்றியா? அதோ இது போல் கூர்மையாக வராது முன்னெல்லாம். இப்போ இதில் கூட பாரு, இது வருதா பாரு. இப்போ இந்த அரும்புக்கும் இந்த அரும்புக்கும் எவ்வளோ தெளிவாக வருது. இந்த மருந்து அடிச்சதுக்கப்புறம் அந்த அரும்பு எவ்வளோ தெளிவாக வருது. இப்போ அப்போனா ஏற்கனவே இதில் இறங்கி போன நோய் இது. அதே தான். அப்படின்னா அவனை எப்போவுமே மருந்து அடிக்கும் போதெல்லாம் பேனுக்கு வந்து மருந்து போட்டுக்கினே இருக்கணும். லைட்டாக ஒரு டோசேஜ் போட்டு அடிச்சுட்டே அந்த அதான் ரிசல்ட் நல்லாயிருக்கும்.